வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது நமது சேனலிலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் இந்த ராமாயண பிரிவினை தினந்தோறும் கேட்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஷோடச சர்க்கமானது 16. ஹனுமத் பரிதாபகா. ஸ்ரீ ஹனுமார் என்ன பண்ணார்னா, சீதையை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டாராம். மற்றும் சப்ததச சர்க்கமானது 17. ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ராட்சசி பரிவாரா, ராட்சசிகள் அனைவரையும் பார்த்தாராம். ஆகிய 2 தலைப்புகளிலே ஸ்லோகம் முழுவதும் இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். அதாவது ராமாயணத்திலேயே ரொம்பவும் முக்கியமாக இருக்கக்கூடிய காண்டமானது சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தில் எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் உங்களது கிரகத்திலே இல்லத்திலே ஒலிக்க வைத்தீர்களேயானால் நிச்சயமாக கண்டிப்பாக நமது கிரகங்களிலே எதிர்மறையாக இருக்கக்கூடிய அசுப தேவதைகள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள், சுப தேவதைகள் இருப்பார்கள். ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும், ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமுருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமிதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரே கமனீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பௌமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரீம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்தேர்பலம் யசோதைர்யம் निर्भयत्वमरोगता न चाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. श्री 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 सीतालक्ष्मणभरतशत्रुघ्नहनुमत्समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्री हनुमत् स्वामी आञ्जनेय स्वामी चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं சுந்தரகாண்டத்தில் ஷோடச சர்க்கமானது 16. ஹனுமத் பரிதாபகா. ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் சீதா பிராட்டியாரை பார்த்து
வருந்தினாராம். பிரசஸ்யது பிரசஸ்தவ்யாம் சீதாம் தாம் ஹரிபுங்கவः குணாபிராமம் ராமம் ச புனశ్చింతా பரோ அபவத் சா முகூர்த்தவிவ த்யாத்வா பாஷ்பபர்யாகுலேக்ஷணாः சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபஹா. அப்போ என்ன பண்ணாராம், வானரங்கள்லேயே மிகவும் அதி புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஹனுமார் ரொம்பவும் புகழ்ச்சிக்கு உரியதாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியாரையும் தன்னுடைய அருமையான தூய குணங்களால் எல்லாரையும் வசீகரப்படுத்துகின்ற ஸ்ரீ ராமபிரானையும் அனுமாராகப்பட்டவர் தன்னோட மனசுக்குள்ளேயே கொண்டாடி மறுபடியும் ஆழமான ஆலோசனையில் மூழ்கினாராம். கண்ணீர்னால் கலங்கிய கண்களோட தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் சீதாதேவி பிராட்டியினுடைய நிலையை குறித்து ஒரு முகூர்த்த காலம், அதாவது 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம் ஆழமாக சிந்தித்து ரொம்பவும் வருந்தினாராம். மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதாவி துக்கார்த்தா காலோகி துரதிக்கிரமஹா. அதாவது பெரியவர்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்பவும் மரியாதை கொண்ட லக்ஷ்மணனால் ரொம்பவும் கௌரவிக்கத்தக்கவரும் ஸ்ரீ ராமபிரானுடைய பத்தினியுமான சீதைக்கு இவ்வளவு தூரம் துக்கமானது ஏற்பட்டிருக்குது அப்படின்னா விதியை யாராலையுமே மீற முடியாது அப்படின்றது சத்தியம். அப்படின்னா ஹனுமார் தம் மனசுக்குள்ளேயே பேசிண்டாராம். ராமஸ்ய எவ சா யஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः நாத்தியர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதா கமே. ஸ்ரீ ராமபிரானுடைய பராக்கிரமத்தையும் லக்ஷ்மணனுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அந்த சக்தியையும் சீதா பிராட்டியானவர் ரொம்பவும் பிரமாதமாக அறிந்திருக்கா. அதனால தான் இப்போ இருக்கும் மழைக்காலத்திலையும் கலக்கமடையாத கங்கை நதி போல இத்தனை துன்பங்களுக்கு இடையிலையும் அதிகமாக மனம் தளராமல் இந்த சீதா பிராட்டியாரானவர் இருக்கிறார் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருந்தாராம் ஹனுமார். துஷ்யசீல வயோவிருத்தாம் துல்யாபி ஜனலக்ஷணாம் ராகவோ அர்ஹதி வைதேகிம் தம் சேயம் அசிதேக்ஷணா தாம் திருஷ்ட்வா நவ ஹேமாபாம் லோககாந்தாமிவ ஸ்ரீயம் ஜகாம மனசா ராமம் வசனம் சேதமப்ரவீத். அப்போ ஹனுமாராகப்பட்டவர் இந்த மனசுக்குள்ளே என்ன நம்ம பேசிட்டார்னா, ஸ்ரீ ராமபிரானுக்கு இணையான ஒழுக்கம் யாருக்கு? சீதா பிராட்டியாருக்கு சொல்கிறார். வயது நடத்தை உடையவரும் இணையான உயர்ந்த குலத்தில் பிறந்தவரும் பல லட்சணங்கள் உடையவருமான சீதா பிராட்டியாருக்கு ஸ்ரீ ராமபிரான் ஏற்றவர் தான். அவருக்கு பிரமாதமாக தர்மபத்தினியாக இவர் ஏற்றவர் தான். மாசு களையப்பட்டு புத்தம் புதிதாக விளங்கக்கூடிய தங்கத்தினுடைய ஒளி போல இருக்கக்கூடியவரும் உலகத்தாரால் விரும்பப்படும் மகாலட்சுமியை போன்றவருமான சீதா பிராட்டியாரை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்ததுமே மனசால் ஸ்ரீ ராமபிரானை சிந்தித்தாராம் அனுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், சில வார்த்தைகளால் தம் மனசுக்குள்ளேயே சொல்லி கொண்டாராம் ஹனுமாராகப்பட்டவர். ஹஸ்யா ஹேதோ விசாலாட்சியா ஹதோகாலி மகாபலः ராவண பிரதிமோ வீரிய கபந்தஸ்ய நிபாதிதः. சீதா பிராட்டியார் ரொம்ப அகலமான கண்களை கொண்டவர்.
இவர் காரணமாக அதே மாதிரி தான் ரொம்பவும் அகலமான கண்களை கொண்டவர் ஸ்ரீராமபிரான். அந்த ராமபிரான் இந்த சீதா பிராட்டியாருடைய காரணமாக மகா பலசாலியாக இருக்கக்கூடிய வாலியானவர் கொல்லப்பட்டான். வீரியத்தில் ராவணனுக்கு சமமாக இருக்கக்கூடிய கபந்தனும் ஸ்ரீராமபிரானால் வீழ்த்தப்பட்டான். விராதஸ்ய ஹதசங்கே ராட்சசோ பீமவிக்ரமः வனே ராமேண விக்ரம்யா மகேந்திரேணேவ சம்பரஹா. அப்போ போரில் சண்டையில் மகேந்திரனால் சம்பாசுரன் எப்படி கொல்லப்பட்டானோ அதுபோல் பயங்கரமான பராக்கிரமத்தை உடைய ராட்சசனாகப்பட்ட விராதன் ஸ்ரீ ராமபிரானால் சண்டையில் ராமபிரானால் அவன் கொல்லப்பட்டான். சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணா நிகதானி ஜனஸ்தானே சரைகிணி சிகோபமைகி. ஜனஸ்தானத்தில் ரொம்பவும் பயங்கரமான அதிபயங்கரமான செயல்களால் செய்யக்கூடிய 14,000 ராட்சசர்களையும் நெருப்பு குழந்து போன்ற பானங்களால் அவள் எல்லாரும் கொல்லப்பட்டா. ஸ்ரீராமபிரானால் கொல்லப்பட்டா. கரஸ்ய நிகத சங்கே திரிஷீராஸ்ய நிவாதிதः தூஷணஸ்ய மகாதேஜா ராமேண விதிதாத்மனா ஐஸ்வர்யம் வானராணாம் ச துர்லபம் வாலிபாலிதம் அஸ்யா நிமித்தே சுக்ரீவ பிராப்தவான் லோகசத்கிருதம். ஸ்ரீ ராமபிரான் அப்போ தன்னோட ஆற்றலை பற்றி பிரமாதமாக உணர்ந்திருந்த ஸ்ரீராமபிரான் யுத்தத்தில் ராமபிரானால் கரணானவன் கொல்லப்பட்டான். ராமபிரானால் திரிசிரஸ் அவன் வீழ்த்தப்பட்டான். மகாபலம்புரிய தூஷணனும் ஸ்ரீராமபிரானால் அழிக்கப்பட்டான். வாலியினால் பராமரிக்கப்பட்டதும் யாராலையுமே அடைய முடியாத அனைத்து உலகத்தாரால் மதிக்கப்பட்டதுமான வானர ராஜ்யத்தை ஸ்ரீராமபிரான் இந்த சீதா பிராட்டியார் தேவியின் காரணமாகவே இருவரும் இருந்ததால் தான் சுக்ரீவனானவன் அந்த ராஜ்யத்தை அடைஞ்சான் அப்படின்னு ஹனுமார் மனசுக்குள்ளேயே பேசிண்டாராம். சாகரஸ்ய மயாக்கிராந்த ஸ்ரீமான் நதநதீபதி அஸ்யா ஏதோ விசாலாட்சியா புரீஷேயம் நிரீட்சிதா. சீதா பிராட்டியாருக்கு கண்களானது மிகவும் அகன்ற கண்ணு. அதன் காரணமாகவே நதி நதங்களுக்கு பதியாமல் பெரும் செல்வத்தை தனக்குள்ளே கொண்டதுமான சமுத்திரத்தை நான் நிச்சயமாக தாண்டினேன். அதுக்கும் காரணம் இந்த சீதா பிராட்டியார் தான். நான் சமுத்திரத்தை தாண்டினதுக்கு காரணமே இவாதான். இந்த இலங்கை பட்டணத்தையும் நான் பார்த்தேன். அதுக்கும் காரணம் சீதா பிராட்டியார் தான். அதாவது மேற்கேந்து கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறு நதி, கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி ஓடும் ஆறு நதம் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கணும். யதி ராம சமுத்திராந்தாம் மேதினியும் பரிவர்த்தியேத் அஸ்யாக்கிருதே ஜெகச்சாவி யுக்தமித்யேவ மேமதிகி. இந்த மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் தேவிக்காக கடல் முழுக்கவுமே பூமண்டலத்தை எல்லா உலகங்களையும் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தலைகீழாக போட்டி புரட்டி எடுத்தாலும் அது பொருத்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு என் மனசில் நான் கருதுகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிட்டாராம் ஹனுமார். ராஜ்யம் வா திரிஷு லோகேஷு சீதாவா ஜனகாத்மஜா திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா ந அப்னுயாத் கலாம். அதாவது இந்த 3 உலகங்களிலும் அரசுரிமை உயர்ந்ததா இல்லை
ஜனக மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியாக நந்தினியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் என்ற ஒரு பெண் உயர்ந்தவரா அப்படின்னு இந்த உலகத்தார்கள் ஆலோசனை பண்ணினா 3 உலகங்களிலுமே அரசு உரிமை என்பது அதாவது சீதா பிராட்டியார் அவருடைய வீஷத்தில் பகுதிக்கு கூட ஈடாகாதையே. அதாவது வீஷம்னாக்கா 16ல் 1 பங்கு, 16ல் சீதா பிராட்டியாருடைய 16ல் 1 பங்குக்கு கூட அரசுரிமை ஆள்றது 3 உலகங்களையும் ஆள்றதுங்கிறது ஈடே ஆகாது அப்படின்னு ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் இந்த மனசுக்குள்ளே பேசிட்டாராம். இயம் சா தர்மசீலஸ்ய மைதிலஸ்ய மகாத்மனः சுதா ஜனகராஜஸ்ய சீதா பர்த்ரு திருட விரதா உதிதா மேதினீம் பீத்வா க்ஷேத்ரே ஹல புகக்ஷதே பத்மரேணு நிவைக்கேன சுபை கேதாரம்பாம் சுபிஹி. இவர் சீதா பிராட்டியார் இப்போ ஹனுமார் நினைக்கிற மனசுக்குள்ளே பேசுகிறார். சீதா பிராட்டியார் அறநெறியாளரும் மகாத்மாவுமான மிதிலை மன்னனாக இருக்கக்கூடிய ஜனக மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வி சீதா பிராட்டியார் கணவனிடத்தில் ரொம்பவும் உறுதியாக பற்று கொண்டவர். யார் கணவர்? ஸ்ரீராமபிரான். வேள்வி சாலை நிர்மாணத்துக்காக பூமியை ஜனக மகா சக்கரவர்த்தி கலப்பையினால் உழுதபோது பூமியை பிளந்து கொண்டு தாமரையின் மகரந்தம் போன்ற மண் துகள்கள் மேலே படிந்தவளாக வெளிப்பட்டார் இந்த சீதா பிராட்டியார் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிட்டாராம் ஹனுமார். விக்ராந்தஸ்யார்ய சீலஸ்ய சம்பிகேஸ்வ நிவர்த்தினா சுரா தசரதசேஷா ஜேஷ்டா ராஜ்ஞோ யசஸ்வினி. மகா பராக்கிரமசாலியையும் மேலான பிரமாதமான நடத்தையெல்லாம் உள்ளவரும் யுத்தகலத்தில் பின்வாங்காதவருமான தசரத மகா சக்கரவர்த்தி மன்னனுக்கு ரொம்பவும் அவர் மனசுக்கு புகழ்பெற்ற இந்த சீதா பிராட்டியார் முதல் நாட்டு பெண், அதாவது முதல் மருமகள் இவர் தான் அப்படின்னு மனசுக்குள்ள வீசின்றாராம் ஹனுமார். தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய ராமஸ்ய பிதாத்மனः யா இயம் சா தையிதா பார்யா ராட்சசீவ சமாகதாக. அப்போ இந்த அறம் அறிந்தவரும் ஒருத்தர் நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டா, அதனால் செய்நன்றி மறவாதவரும் தன்னை அறிந்தவருமான ஸ்ரீ ராமபிரானுடைய அன்புக்கு உரிய மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய அவருடைய தர்மபத்தினியான சீதா பிராட்டியார் அந்த இடத்துல ராட்சசிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு. இந்த காலத்தின் கோலம் தானே, விதியிலிருந்து யாருமே தப்ப முடியாது அப்படின்றது வேத தர்மசாஸ்திரம் அப்படின்னு தனக்குள்ளேயே பேசின்றாராம் ஹனுமார். சர்வான் போகான் பரித்யஜ்ய பர்த்ரு ஸ்நேக பலாத்கிருதா அச்சிந்தயித்வா துக்காணி பிரவேஷ்டா நிர்ஜனம் வனம். இந்த சீதா பிராட்டியார் அரண்மனையில் இருந்தபோது எல்லா விதமான போக சாதனங்களையும் அனுபவிச்சிருந்தார். ஆனால் இப்போ எல்லாத்தையும் திறந்துட்டு உறவினர்களையும் திறந்துட்டு தன்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானிடம் கொண்டிருந்த தீவிரப்பற்றின் வலிமையினாலே ஈர்க்கப்பட்டு அவர் வனவாசத்துக்கும் துக்கங்களையெல்லாம் மனசில் எடுத்துக்கொள்ளாம மக்கள் இல்லாத உறவினரோ நண்பரோ பண்பாட்டுக்கு உடையவர்களோ இல்லாத காட்டுக்குள்ளே ஸ்ரீ ராமபிரானோட புகுந்தார் இல்லையா, வனவாசம் பண்ணார் இல்லையா சீதா பிராட்டியார்.
அப்பனாக்க இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்குமே முதலான எவ்வளவு பெரிய கற்புக்கரசி பதிவிரத்தை இந்த சீதா பிராட்டியார் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சிட்டாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். சந்துஷ்டா பலமூலேனா பத்ரு சுஸ்ரூஷணே தத்தா யாபராம் பஜதே பிரீத்தி வனே அபி பவனே யதா. அதாவது இந்த சீதா பிராட்டியார் இருக்காரு, இவர் வந்து தன்னுடைய நாயகனாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுக்கு பணிவிடை செய்வதில் ரொம்பவும் ஆர்வம் உடையவர். அரண்மனையில் வந்து உயர்ந்த உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்ட போது எந்த திருப்தியை வந்து அவர் அடைந்தாரோ, ஸ்ரீ ராமபிரானோட காற்றில் வனவாசத்தில் இருக்கும்போது அந்த கிழங்கு பழ வகைகள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதே மாதிரியாக, அதாவது அந்த அரண்மனையில் எப்படி சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தாரோ அதே போல் இங்கேயும் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் இல்லையா அப்படின்னு தன் மனசுக்குள்ள வேசிண்டாராம். சேயம் கனக வர்ணாங்கி நித்யம் சுஸ்மித பாஷினி சகதே யாத்தனா நேதாம் அனருத்தானாம் அபாகினி. இந்த சீதா பிராட்டியார் இருக்காரு எப்பவுமே பொன்னிறம் கொண்டவர். யாருக்கிட்டையுமே கோபத்தோடு பேச மாட்டார், புன்சிரிப்போடு பேசக்கூடியவர். கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத வந்து அனுபவிக்கிறதுக்கே தகாதவர். ஆனால் இப்போ வந்து இத்தனை வேதனைகளையும் சகித்து கொண்டு இருக்காரே அப்படின்னு மனம் வருந்தினாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். இமாம் து சீல சம்பன்னா திரஷ்டுமிச்சதி ராகவா ராவணேன பிரமதிதாம் பிரபாம் இவ பிபாசிதா அஸ்யா நூனம் புனர்லாபாத் ராகவ பிரீத்திமேஷதி ராஜாராஜ்யாத் பரிப்பிரஷ்ட புனப்பிராப்பியவ மேதினி. அதாவது ஒரு நீர்வேட்கை உடையவன் வந்து தண்ணீர் பந்தலை நோக்கி ஓடி செல்வது போல அரக்கனாகப்பட்ட இந்த ராவணனால கவர்ந்து வரப்பட்டவரும் நல்ல தூய எண்ணங்கள்லேயே தினந்தோறும் இருக்கக்கூடியவருமான சீதா பிராட்டியாரை வந்து இப்போ பார்ப்பதற்கு ஸ்ரீ ராமபிரானானவர் தவித்து கொண்டிருக்கிறார். நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட மன்னன் திரும்பவும் நாட்டு உரிமையை அடைஞ்சான்னா எப்படி வந்து சந்தோஷப்படுவானோ அதை போல இந்த சீதா பிராட்டியாரை திரும்பவும் பெற்று ஸ்ரீராமபிரான் நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சி அடைவார். அதில் எந்த விதத்திலும் சந்தேகமே இல்லை அப்படின்னு அனுமார் வந்து தனக்குள்ள பேசிண்டாராம். காமபோகை பரித்தியக்தா ஈனா பந்து ஜனேனசா தாரயத்யாத்மனோ தேகம் தத்ச மக மகாங்ஷினி. இந்த சீதா பிராட்டியார் வந்து சுகபோக சாதனங்களை எல்லாத்தையும் விட்டவர். உற்றார் உறவினர் வந்து அருகிலேயே இல்லாதவர். ஸ்ரீ ராமபிரானை வந்து சந்திப்பதில் வந்து அடக்க முடியாத ஆவலை வந்து கொண்டிருப்பதனால்தான் தன்னோட உடலை வந்து இன்னமும் இவர் தாங்கி கொண்டிருக்கார் போல இருக்கு இந்த சீதா பிராட்டியார் அப்படின்னு ஹனுமார்த்த மனசுக்குள்ள நினைச்சிட்டாராம். நைஷா பசியதி ராட்சஸ்யோ நேமான் புஷ்ப பலத்ருமான் ஏகதக்ருதயா நூனம் ராமமே வாணு பசியதி. பர்த்தா நாம பரம் நார்யா
பூஷணம் பூஷணாத்வி ஏஷா விரகிதா தேனா பூஷணார்கான சோபத்தே. இவர் இந்த சீதா பிராட்டியார் ராட்சசிகளையோ மலர் கனிகளுடைய இந்த மரங்களையோ பார்க்கவே இல்லை. அவர் மனசில் என்ன ஓடின்னு இருக்கு அப்படின்னா, தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானையே அவர் மனசில் பார்த்து கொண்டிருக்க அப்படின்றது தான் நிச்சயம். ஏன்னா பெண்களுக்கு மற்ற எல்லா விதமான அணிகலன்களை காட்டிலும் தன்னுடைய கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டிய கணவன் தான் எல்லாருக்கும் சிறந்த ஆபரணம். கணவனோடு கூட இருக்கத்தக்கவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியாரோ ஸ்ரீ ராமபிரான் இல்லாததுனால பளிச்சின்னு இந்த இடத்துல இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே வீசிட்டாராம் அனுவார். துஷ்கரம் குருதே ராமோ ஈனோ யதனையா பிரபு தாரயத் யாத்மனோ தேகம் ந துக்கேன வசீததி. அதாவது சீதா பிராட்டியார் இல்லாத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு செயற்கரிய செயலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கார். தன்னோட உடலையும் இன்னமும் தாங்கி கொண்டிருக்கார். அவர் துக்கத்தால் அழியவே இல்லையே, அவர் துக்கப்படவே இல்லையே ராமபிரான். இமாம சித கேசாந்தாம் சதபத்திர நிவேக்ஷணாம் சுகார்காம் துக்கிதாம் துஷ்டுவா மமாபி வியதிதம் மனஹா. இந்த சீதா பிராட்டியார் ரொம்ப பிரமாதமாக கருமையான கூந்தல் உடையவர், தாமரை போல பிரகாசிக்கக்கூடிய கண்களை உடையவர், எப்பயுமே சுகத்தையே அனுபவிக்கிறதுக்கு தக்கவர். ஆனால் துக்கத்தில் இருப்பவராக இருக்கும் தற்போது துக்கத்தில் இவர் இருக்கார். இவரை பார்த்து என்னுடைய மனம் கூட மிகவும் கலக்கமாக அடைகின்றது அப்படின்னுட்டு அனுமார் சீதா பிராட்டியாரை பார்த்து மனம் வருந்தினாராம். க்ஷிதிக்ஷமா புஷ்கர சன்னிபாட்சி யா ரட்சிதா ராகவ லக்ஷ்மணாபியா சா ராட்சசீபீர் விக்ரு தேக்ஷணாபி சம்ரக்ஷயத்தே சம்பிரதி விரக்ஷமூலே. அதாவது சீதா பிராட்டியார் பூமாதேவிக்கு நிகரான பொறுமை உடையவர். தாமரை இதழ்களைப் போல கண்களே உடையவர். ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்களால் பாதுகாக்கப்பட்டவருமாக இருக்கக்கூடிய மகாபதிவிரதியாக இருக்கக்கூடிய இந்த சீதா பிராட்டியார் இப்போ ஒரு மரத்தினுடைய அடியில் ஐயோ விகாரமான கண்களை கொண்ட ராட்சசிகளால் கண்காணிக்கப்பட்டு சிறையில் இருப்பது போல இருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தினாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். இவ ஹத நளினீவ நட்டசோபா வியச நபரம் பரையாதி பீட்யமானா சகசரர ஹிதேவா சக்கரவாகி ஜனசுதா கிருபாணம் தசாம் பிரபன்னா. அதாவது பனியானது ஏகப்பட்டதாக கொட்டுறது. அப்போ பனி ஏகப்பட்டதாக பொழியும் போது அந்த பனிக்கு தாக்குண்ட தாமரை போல இந்த சீதா பிராட்டியார் தன்னுடைய சோபையை இழந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சீதா பிராட்டியாருக்கு வரக்கூடிய முடிவில்லாத துக்கங்களால் பீடிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வி தன்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை விட்டு பிரிந்திருக்கும் ஸ்ரீ சீதா பிராட்டியார் எப்படி இருக்கின்றார் தெரியுமா?
ஒரு பெண் சக்கரவாகம் போல மிகவும் இறங்கத்தக்க நிலையில் வந்து அவர் அந்த நேரத்தில் இருந்தாராம். அதாவது பெண் சக்கரவாகம் இருக்க பிறவை அது வந்து இரவில் வந்து ஆண் துணியின் வந்து பிரிவை வந்து கண்டிப்பாக தாங்காது. அது வந்து எப்பயுமே சரி அந்த பெண் சக்கரவாகங்கிறது வந்து ஆணோர் துணியோடு தான் இருக்கும். இதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறது இந்த ஸ்லோகம். அஸ்யாகி புஷ்பா வனதாக்ர சாகா சோகம் துடம் வை ஜன யந்திய சோகாக இமவ்யபாயேன ச சீதரஸ்மி அப்யுத்திதோ நைக சகஸ்ரரஸ்மி. பனிகாலத்தினுடைய முடிவானது முடிஞ்சுடுறது. பனிகாலம் முடிகிறது. பனிகாலம் முடிஞ்சோடனே என்ன வரும்? வசந்த காலம் வரும். அந்த வசந்த கால துவக்கத்தில் வந்து என்ன இருக்கும்? மலர் கொத்துக்களுடைய பாரத்தால் பிரமாதமாக நன்றாக வளைந்து கிளை நுனிகள் உடைய அசோக மரங்களும் ஆயிரக்கணக்கான உயர்ந்த கிரணங்களோட உதித்துள்ள பூர்ண சந்திரனும் இந்த சீதா பிராட்டியாரினுடைய துக்கத்தை வந்து ரொம்பவும் அதிகப்படுத்திட்டான். கண்டிப்பாக அதிகப்படுத்துறது. அதாவது கணவனோட மகிழ்ச்சி இருந்தால்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த வசந்த காலம். கணவன் வந்து அருகில் இல்லாதனால அதிகமான துக்கத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கறது அப்படின்னுட்டு ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தம் மனசில் நினைக்கின்றாராம். இத்தியேவ மர்தம் கபீரன்வேக்ஷா சீதேயம் இத்தியேவ நிவிஷ்ட புத்தி சம்ஸ்ரித்ய தஸ்மின் நிஷாசாத விருட்சே பலீஹரீனா இருஷ பஸ்திரஸ்வி. ரொம்பவும் மகாபலசாலியும் வேகமாக செயல்படக்கூடிய வானரங்களிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய வானர சிரேஷ்டருமான ஸ்ரீ ஹனுமார் இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் ஆலோசிச்சுட்டு கண்டிப்பாக எந்த விதத்துலையும் சந்தேகமே இல்லை, இவர் தான் சீதை அப்படின்னு ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தாராம். அந்த சம்பகா அப்படின்ற அந்த மரத்திலேயே தங்கிட்டாராம் அவர். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய சுந்தரகாண்டே ஷோடச சர்க்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 16வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சப்ததச சர்க்கா, சர்க்கமானது 17. ராட்சசி பரிவாரா. ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் அந்த மரத்தில் உட்காந்துட்டே ராட்சசிகள் எல்லாரையும் அரக்கிகளை பார்த்தாராம். தத குமுத ஷண்டோபோ நிர்மலோ நிர்மலம் சுயம் பிரஜாகாம நபச்சந்திரோ ஹம்சோ நீல விவோத்தகம். ஆம்பல் கூட்டத்தினுடைய ஒளியை உடையவனும் இயல்பாகவே வந்து மாசற்றமனுமான சந்திரன் வந்து அவன் உதிச்சு எப்படின்னாக்கா தண்ணீரில் வந்து அன்னம் நீந்துவதை போல கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாத நீலவண்ண ஆகாயத்தில் சந்திர பகவான் தோன்றினாராம். சசிஸ்வயம் இவ குர்வன் ச பிரபயா நிர்மல பிரபகா சந்திரமா ரஷ்மிபி சீதை சிஷேவே பவனாத்மஜம். அந்த பிரமாதமான ஈர்க்கக்கூடிய சக்தியை காந்தியோடு இருக்கக்கூடிய சந்திரன் தானும் வந்து ஸ்ரீ ராமிரானுடைய காரியத்திற்காக உதவி செய்வது போல குளிர்ந்த கிரணங்களால் வாயுகுமாராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமாருக்கு சந்திரனே வந்து சேவை செய்தாராம். ஹனுமாருக்கு ச ததசீதான் பூர்ணச்சந்திர நிபாரணா சோகபாரைரிவ யஸ்தாம் பாரேர்நாவ விவாம் அபசி. அப்போ வந்து என்ன பண்ணார்னாக்கா ஹனுமாராகப்பட்டவர்
பூர்ணச்சந்திரன் போன்ற ஒளிபடைத்த முகமுடைய சீதா பிராட்டியார அவருக்கு மனசில் அதிகமான ஒளி ஏற்பட்டதுனால கடலில் அமிழ்ந்து செல்லக்கூடிய மரக்கலம்னாக்கா அதை என்ன சொல்கிறேன்னாக்கா படகு, அதுபோல் சோக சுமையினால் அழுத்தப்பட்டவராக சீதா பிராட்டியார் இருந்தாராம். அதை அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். ஏகாட்சி மேக கர்ணாம்ச கர்ண பிராவரணாம் ததா அகர்ணாம் சங்கு கர்ணாம்ச மஸ்தகோச்வாச நாசிகாம் அதீயே காயோத்தமாங்கீம் ச தனுதீர்க்க சிரோத்தராம் त्वस्तकेशिं तदा केशिं केशकम्बलधारिणीं लम्बकर्ण ललाटं च लम्बोदर पयोधरां लम्बोष्ठीं सुबुकोष्ठीं च लम्बास्यां लम्बजानुकां ह्रस्वां दीर्घां तदा कुब्जां विकटां वामनां तथा करालां भुक्णवक्त्रां च पिङ्गाक्षीं விக்கிருத்தானனாம். அப்போ இவர் என்ன பண்ணாராம், அனுமார் அங்கே இருக்கக்கூடிய ராட்சசிகளை பார்த்தாராம். அந்த ராட்சசிகள்லாம் ஒருத்திக்கு ஒரு கண் உடைய இருந்ததான், ஒருத்திக்கு ஒரே ஒரு கால் மட்டும்தான் இருந்ததான், 2 காலுமே மூடியவளாக இருந்தாலாம், சில பேர் காதே இல்லாமல் இருந்தாலாம், ஈட்டி போன்ற காது உடையவளாக இருந்தாலாம், மூச்சு விடக்கூடிய அந்த மூக்கானது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சில பேருக்கு தலையில் இருந்துதான், மிகப்பெரிய உடலும் தலையையும் கொண்டவர்களாக சில பேர் இருந்தாலாம், நீண்ட கழுத்தை உடையவளால் நீண்ட கழுத்தை உடையவர்களாக சில பேர் இருந்தாலாம், சிறிய கழுத்தை உடையவர்களாக சில பேர் இருந்தாலாம். எல்லாரும் தலைமுடியை சிதறிய கூந்தலை உடையவர்களாக இருந்தாலாம், கூந்தலே சில பேருக்கு இல்லாமல் இருந்ததாம். தன்னோட உடல் எப்படி இருந்தான் தெரியுமா, ஒரு கம்பள துணியை பூத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததாம் அவளுடைய உடலுடைய நிறமானது. சில பேர் என்ன பண்ணாலும் தொங்குகின்ற காதுகளை உடையவளாக இருந்தாலாம், நெற்றியானதும் தொங்கி இருந்ததாம் சில பேருக்கு, சில பேருக்கு தொங்குகின்ற வயிறானது இருந்ததாம். நகங்கள் இருக்கணும், இந்த நகங்கள் மொத்தமே தொங்குற மாதிரி நீட்டாக ஏகப்பட்டதாக இருந்ததா ராட்சசிகளுக்கெல்லாம். இந்த தொங்கும் உதடுகள் கொண்டவாள்லாம் இருந்தாலாம். முகவாய்க்கட்டையை இந்த முகவாய்க்கட்டையை தொட்டுண்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருந்துதான் இந்த உதடெல்லாம். முகம் தொங்கிவாள சில பேர் இருந்தாலாம். முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முழங்கால் சில பேருக்கு தொங்கிட்டே இருந்துதான். குள்ளமானவர்கள்லாம் சில பேர் இருந்தாலாம், ரொம்பவும் உயரமாக இருக்கிறவாள்லாம் பல பேர் இருந்தாலாம், கூனி குறுகிய உடலை பெற்றவர்கள் நிறைய பேர் இருந்தாலாம், சின்ன உருவத்தை படைத்தவர்கள் இருந்தாலாம், சில பேரை பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமானவர்களாக இருந்தாலாம், சில பேருக்கு முகமானது இப்படி வளைஞ்சு போய் இருந்துதான், சில பேருக்கு கண்ணு பார்த்தோம்னாக்கா அப்படியே மஞ்சக்காமாவில் வந்த மாதிரி மஞ்சள் முழுக்கவும் கண்ணுக்குள்ளே இருந்த மாதிரி சில ராட்சசிகள் இருந்தாலாம். விகாரமான முகத்தை உடையவர்களாக சில ராட்சசிகள் இருந்தாலாம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ராட்சசிகள் எல்லாரையும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். விக்ருதா பிங்களா காளி குரோதனா கலகப்பிரியா காலயாச மகாசூல கூடமுத்கர தாரிணி. இந்த விகாரமாக நிறமுடையவர்களும் மஞ்சள் மற்றும் கருப்பு நிறம் கொண்டவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாலாம். சில பேருக்கு எதாத்தாலும் கோபம் வந்துட்டே இருந்ததாம். சில பேர் பார்த்தாக்கா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட கலகம் பண்ணிட்டு உக்காண்டிருக்க சில ராட்சசிகள் இருந்தாலாம். விரும்பலான பெரிய சூலம், சமட்டி, தடி இதெல்லாம் சில பேர் கையில் வச்சுட்டு இருந்தாலாம். இதெல்லாம் ஸ்ரீ அனுமார் ராட்சசிகளை பார்த்தாராம். வாரகம் வராக
மிருகசார்தூலா மகிஷாஜ சிவாமுகி கஜோஷ்ட்ர ஹயபாதிஷ்ய நிகாத சிரசோவராக एकहस्तैकपादास्य कर्णकर्ण्यस्य कर्णकर्ण्य स्वकर्णिकाः शोक गो कर्णीर्हस्ती कर्णीष्य हरे कर्णीस्तथा पराः अनसा अधिनासास्य तिर्यङ्नासा विनाशिकाः गज सन्निभनासस्य ललाटोस्य वासनासिकाः हस्तिपाद महाभाद गोभाद पादशूलिकाः अधिमात्र शिरोग्रीवा अधिमात्र कुशोदरीः अधिमात्रास्य नेत्रास्य दीर्घजिह्वान दास्तता अजामुखी हस्तीमुखी गोमुखी सुगरीमुखी जोष्ट्र हयोष्ट्र करवक्त्रस्य राक्षसी घोरदर्शनाः शूलमुद्गरहस्तास्य क्रोधना कलहप्रियाः कराला धूम्रकेशिष्य राक्षसी विकृताननाः विभन्ति सततं बाणं सदा मांस सुराप्रियाः मांससोनी तदिदाङ्की मांससोनीत भोजनाः था तदर्श कविश्रेष्ठो रोमहर्षण दर्शनाः स्कन्दवन्त उपासीना परिवार्य वनस्पतिं तस्य अधस्तास्य तां देवीं राजपुत्रीम् अनिन्दितां लक्षयामास लक्ष्मीवान् हनुमान् जनकात्मजां निष्प्रभां शोक संतप्तां मल संकुल மூர்தஜாம். அந்த மாதிரி சில பேர் எப்படி இருந்தாலும் பன்றி, மான், புலி, எருமை, ஆடு, நரி அப்படின்னு இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கக்கூடிய முகமுடைகளாக இருந்தாலும், யானை, ஒட்டகம், குதிரை போன்ற கால்கள்லாம் சில பேருக்கு இருந்ததான். உள்ளே சில பேருக்கு எப்படின்னாக்கா கழுத்துக்கு உள்ள தலையானது புதஞ்சி இருந்ததாம். கழுதை, குதிரை, பசு, யானை, குரங்குகளுக்கெல்லாம் எப்படி காதானது இருக்குமோ அதுபோல் காது உடைய சில ராட்சசிகள் இருந்தாலாம். மூக்கே சில பேருக்கு இல்லையாம். சில பேருக்கு பெரிய மூக்காக இருந்ததாம். குறுக்காக வளர்ந்த மூக்கை கொண்டவர்கள் நிறைய பேர் இருந்தாலாம். சில பேருக்கு பார்த்தாக்கா இந்த மூக்கு மட்டும் மூஞ்சை விட ரொம்ப பெருசாக இருந்ததாம், முகத்தை விட. யானையினுடைய துதிக்கை போல் நீண்ட முழங்கால் இருந்ததாம். அந்த மாதிரி யானையை போல் மூச்சு விடுகின்றவெல்லாம் நிறைய பேர் இருந்தாலும், நெற்றியில் சில பேருக்கு மூக்கு இருந்ததாம். யானைக்கால் உடையவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாலும், நீளமான கால்களை உடையவாளும் இருந்தாலாம். பசுவினத்தை போன்ற கால் உடைய பசுக்கு எப்படி இருக்கும், காலை கீழே குழம்பு இருக்கும். அந்த மாதிரி நகங்கள்லாம் எதுவுமே வரல் இல்லாமல் குழம்போட சில பேர் இருந்தாலும், காலில் கேசம் நிரம்பியவர்கள், கேசம்னாக்கா குஷ்டரோகம்னு பேர், அந்த மாதிரி ஜாதிகள் இருக்கிறவா நிறைய பேர் இருந்தாலும், அளவுக்கு அதிகமாக பருத்த தலை, கழுத்து, வயிறு, வாய், கண் இதெல்லாம் இருக்கக்கூடியவா நிறைய பேர் இருந்தாலும், சில பேருக்கு நாக்கானது அப்படியே கீழே தொங்கி இருந்துதான், நீண்ட நாக்காக இருந்ததான். சில பேருக்கு நாக்கிலேயே நகம் இருந்ததான். ஆடு, யானை, பசு, பன்றி இந்த மாதிரி இருக்கிற முகத்தை உடைய இருந்தாலும், குதிரை, ஒட்டகம், கழுதை போன்ற முகத்தை உடையவெல்லாம் சில பேர் இருந்தாலும், ரொம்பவும் பயங்கரமான பார்வையை கொண்டவெல்லாம் சில பேர் இருந்தாலும், சூளம், இரும்பு தடியை கைகளை ஏந்திட்டு சில பேர் இருந்தாலும், எப்போதுமே சில பேர் கல் குடிப்பவர்களாக இருந்தாலும், சில பேரை பார்த்தாக்கா எப்போ பார்த்தாலும் புலால் சாப்பிட்டுட்டே இருக்கணும்,
கல்லையும் சாப்பிட்ணும் புலாலையும் சாப்பிட்ணும், அதில் நாட்டமுடையவாளாக இருந்தாலாம் ராட்சசிகள். மாமிசமெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாலாம். அதுவும் எந்த மாமிசம்? அந்த மாமிசத்தில் வரக்கூடிய ரத்தத்தை வந்து சில பேர் சாப்பிட்டுருந்தாலாம். உயிரோடு இருக்கக்கூடிய விலங்கை வந்து அதில் வரக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்து சாப்பிட்டுருந்தாலாம் சில பேரெல்லாம் ராட்சசிகள். புலால் ரத்தத்தையே சாப்பிடக்கூடியவெல்லாம் சில பேர் இருந்தாலாம். மயிர்கூச்சலை வந்து உண்டு பண்ணக்கூடிய பார்வை உடையவெல்லாம் சில பேர் இருந்தாலாம். இந்த மாதிரியான அரக்கைகள் வந்து கூடிய அந்த பெரிய மரத்தை சுற்றி, அசோக மரத்தில் அந்த அசோக மரத்தை சுற்றி உக்காந்துருப்பதை வந்து ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வந்து பார்த்தாராம். அந்த மரத்தின் அடியில் வந்து அரசகுமாரியும் தூயவளுமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியும், பூர்ணச்சந்திர ஒளியில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் அந்த சமயத்தில் ஒளி மங்கியவளும், துக்கத்தில் வந்து ரொம்பவும் துன்பப்படுகின்றவளும், எண்ணெய் தலையில் வந்து எண்ணெயை கொஞ்சம் கூட தடவாமல் வாரப்படாதனால சிக்கு பிடித்த கூந்தல் உடையவளுமான இந்த சீதா பிராட்டியாரை புகழ்மிக்க ஹனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். க்ஷீண புண்ணியாம் சுதாம் பூமோ தாராம் நிபதிதாமிவா சாரித்ரவ்ய படே சாக்கியாம் பத்ரு தர்சன துர்கதாம். பூஷணி உருத்த மைர்ஹீனாம் பர்த்ரு வாத்சல்ய பூஷணாம் ராட்சசாதி பிரசம் ருத்தாம் பந்துபிஷ்ய வினாக்கிருதாம் வியூதாம் சிம்மசம் விருத்தாம் பத்தாம் கஜ வதூமிவ சந்திரரேகாம் பயோதாந்தே சாரதாப்ரை இவா அவவிருதாம் கரிஷ்டரூபாம் அசம் சத் சபர்சாத் அயுக்தாமிவ வல்லகீம் சீதாம் வத்ருவசே யுக்தாம் அயுக்தாம் ராட்சசீவசே அசோகவணிகா மத்தியே சோக சாகரமாப்ளுதாம் தாபி பரிவృతాம் தத்ர சக்ரஹாமிவ ரோகிணீம். அதாவது புண்ணியம் வந்து குறைஞ்சு போனதுனால பூமியில் விழுந்த நட்சத்திரம் போல இருக்கக்கூடியவளும், பிரமாதமான நல்ல நடத்தையினால் புகழ் பெற்றவளும், தன்னுடைய பர்த்தாவை வந்து காண இயலாமல் தடை செய்யப்பட்டு கொண்டிருப்பவளும், உத்தமமான அணிகலன்களை எல்லாம் அணியாமல் இருக்கக்கூடியவளும், தன்னுடைய பர்த்தாவின் கணவரினுடைய பேரன்பை வந்து ஆபரணமாக கொண்டவரும், அரக்க மன்னனால் ராவணனால் காவல் வைக்கப்பட்டுள்ளவளும், தன்னுடைய உறவினர்களை காணாமல் முடியாமல் துக்கத்தில் அனுபவித்துக் கொண்டிருப்பவளையும், தன்னுடைய இனத்திலிருந்து பிரிக்கப்பட்டு சிங்கத்தினால் சிறையில் வைக்கப்பட்ட பெண் யானையை போல இருக்கக்கூடியவளும், மழைக்கால முடிவில் வந்து சரத்கால மேகங்களால் மறைக்கப்பட்ட பிறை சந்திரன் போன்ற அந்த வடிவில் இருக்கக்கூடியவளும், முறையான ஸ்நானம், அதாவது சிரசுக்கு ஸ்நானம் முதலிய இல்லாததுனால உடம்பு முழுக்க மாசமடைந்த அழுக்கு படைந்தவளும் மேனியலும். எப்படின்னா, ஒரு வேணியானது இருக்குது. அந்த வேணியை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தலை, இல்லை வேணின்னு தான் சொல்கிறோம். ஆனால் மொத்தத்திலே எந்த ஒரு பொருள் நம்ம உபயோகப்படுத்தலையோ அது மேலே வந்து மாசானது அழுக்கானது படியும். அந்த மாதிரி இப்போ வந்து சீதைக்கு உடம்பு முழுக்க அழுக்கானது பிடிஞ்சிருக்கு. இந்த சீதா பிராட்டியார் இதிலிருந்து தோன்றினா, ஜனகமகா சக்கரவர்த்தி கலப்பையை வந்து பூமியில் வந்து விழும்போது கலப்பையில் தோன்றியவள், தன்னுடைய நாயகராக இருக்கக்கூடிய பர்த்தாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுக்கு கட்டுப்பட்டவள். இங்கே இருக்கக்கூடிய இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வசப்படாதவள். அசோகவனத்தினுடைய மத்தியில்
சோகத்தை போக்கும் இடத்துல இருந்த போதிலும் தன்னுடைய சோகக்கடல்லையே மூழ்கியவளும் கொடிய கிரகங்களால் சூழப்பட்ட ரோகிணி போல ராட்சசிகள் அரக்கிகளால் சூழப்பட்டவளும் பூக்காத கொடி போன்றவளுமான மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதாதேவியை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். ததர்ச ஹனுமான் தேவி லதாம குசுமாவிவா சா மலேன ச தீக்தாங்கி வபுஷா சாப்பியலங்கிருதா மிருணாளி பங்கதிக் தேவ விபாதிசா. அப்போ அந்த சீதா பிராட்டியார் உடம்பு முழுக்க அழுக்கு அடைஞ்சு போயிருக்கு. தன்னோட உடலில் இயற்கையான அழகில் அலங்கரிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடிய அந்த சீதை சேற்றினுள் மறைந்திருக்கக்கூடிய தாமரை தொண்டு போல பிரமாதமாக ஒளி வீசிக்கொண்டு சில சமயம் ஒளி வீசாமலும் இருப்பதை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். மலினேனச வஸ்திரேனா பரிக்ளிஷ்டேனா பாமினி சம்பிரதாம் மிருகபாட்சீம் ததர்ச ஹனுமான் கபிஹி தாம் தேவீம் ஜேனவதனாம் அதீனாம் பத்ருதேஜசா ரக்ஷிதாம் ஸ்வேன சீலேனா சீதாம் அசிதலோசனாம். அதாவது அப்போ இங்கே சீதா பிராட்டியார் ரொம்பவும் அழுக்கு படித்து கசங்கி போன ஆடையை உடுத்தி இருந்தாலாம். ரொம்பவும் அழகு வாய்ந்தவோ சீதா பிராட்டியார். அதாவது ஒரு மானானது இருக்குது, அது குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டிக்கு கண்ணானது எப்படி இருக்குமா அதுபோல் சீதா பிராட்டியாருக்கு கண்கள் இருக்குமா. தேவதை தேவ மங்கைக்கு ஒப்பான அழகு உடையவளாக இருக்கக்கூடியவள் சீதை. கவலைக்கு உரியுள்ள முகமுடையவள் இப்போ இருக்கா. ஏன் எதுக்காக கவலை ஏற்பட்டிருக்கா? தன்னுடைய நாயகரினுடைய பேராற்றலை அறிந்து இருந்ததுனால தான் கவலையற்று இருப்பவளும் தன்னுடைய ஒழுக்கத்தினால பாதுகாக்கப்படுபவளும் பிரமாதமான கருவிழியாடுமான சீதா பிராட்டியார ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மரத்தில் உட்கார்ந்துருந்து பார்த்துட்டே இருந்தாராம். தாம் திருஷ்டுவா ஹனுமான் சீதாம் மிருக சாப நிவேக்ஷணாம் மிருக கன்யாம் இவ திரஸ்தாம் வீக்ஷமானாம் சமந்ததா ககந்தீமிவ நிஸ்வாசை விருக்ஷான் பல்லவதாரிணः லங்காதம் இவ லோகானாம் துக்க ஷோர்மிம் இவோத்திதாம் தாம் க்ஷமா சுபி பக்தாங்கீம் வினாவரண சோபினீம் பிரகர்ஷமுதுலம் லேபே மாருதி பிரேட்சமைதிலீம். அதாவது இந்த சீதா பிராட்டியார் இருக்காரு, மான்குட்டிக்கு ஒப்பான கண்களை உடையவள். அச்சம் கொண்ட பெண்மானை போல நாலா திசையிலையும் பார்த்தாலாம். புயலுடன் கூடிய மரங்களை தன்னுடைய மென்மையான மூச்சுக்காற்றுனால எரிக்கக்கூடியவளாகவும் சோக குவியல் போன்றவளாகவும் இருந்தாலாம். துக்க சாகரத்தில் மேலே எழும்பியா, அதாவது கடலில் மேலே எழும்பும் அலை, அந்த அலை போல இருந்தாலாம். பொறுமையே உருவெடுத்து, அதாவது பெண்களுக்கு ரொம்பவும் பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையானது சீதா பிராட்டியார்கிட்ட இருந்துதான். அளவாக அமைக்கப்பட்ட அங்கங்களை உடையவராகவும் இருந்தாராம்.
ஸ்ரீ சீதா பிராட்டியாரை வந்து ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்து விட்டதுனால அந்த இடத்துல ஸ்ரீ அனுமாராகப்பட்டவரை அளவற்ற சந்தோஷமடைஞ்சு குதூகலமாக பிரமாதமாக குதிச்சு குதிச்சு தாவி தாவி விளையாடினாராம். ஹர்ஷ ஜானீச சோஸ்ருணி தாம் திருஷ்டுவா மதிரேக்ஷணா முமோச ஹனுமான் ஸ்தோத்திர நமஸ்சக்ரேச ராகவம் நமஸ்கிருத்வாச ராமாய லக்ஷ்மணாயசி வீரியவான் சீதா தர்சன சம்பிருஷ்டோ ஹனுமான் சம்பிருத்தோ அபவது. அதாவது சீதா பிராட்டியார் வந்து அவரோட கண்கள் விழிகள் எப்படி இருக்குன்னா அனைவருமே இந்த உலகத்தில் இருக்க அனைவரையும் மயக்கக்கூடிய ஒரு விழி. அவளை பார்த்ததும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணாரா, சீதா பிராட்டியாரை பார்த்ததுமே அவருடைய கண்களில் வந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே விட்டாராம் ஹனுமாராகப்பட்டவர். அதே சமயத்தில் தன்னோட மனசுக்குள்ள ஸ்ரீ ராமிரானை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டாராம். சீதையை வந்து நான் பார்த்துட்டேன், சீதா பிராட்டியாரை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியில் ஹனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணாராம், உடனே ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணர்களையும் தன்னுடைய மனசால நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ராட்சசிகள்லாம் தன்னை பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுமாராகப்பட்டவர் அந்த மரத்தினுடைய இலை மறைவில் மறைந்து அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு சீதா பிராட்டியாரையே பார்த்து வந்தாராம். இத்தியாசேரிமத்ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே சுந்தரகாண்டே சப்ததச சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண சுந்தரகாண்டத்தில் 17வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.